பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது யோவான் நற்செய்தி இயல் 6 இறை வார்த்தை 58. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இதை தொழுகை கூடத்தில் இயேசு அழுத்தமாக கற்பிக்கிறார். ஆம், அவரை உண்பதால் நாம் வாழ்வோம், மனிதம் வாழும். அவரை உண்பதால் உயிர் வாழும். நாம் இயேசுவை பிரதிபலித்து வாழ வேண்டும். அப்படியானால் நாமும் பிறருக்கு உணவாக தியாக வாழ்விற்கு தயாராக வேண்டும். இவ்வுணவை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார் என்று இயேசப்பா கூறுகிறார். தினமும் தூய இதயத்தோடு நற்கருணை பெற்றவர்கள் மன திடத்தோடும் இயேசுவோடு ஒன்றித்திருக்கும் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் துன்பங்கள் வரும்போது புலம்புவதில்லை, நோயுற்று நலிவடையும் பொழுது அழுவதில்லை, இவ்வுலக பொருளாசையில் உழழுவதும் இல்லை. இயேசுவே என் வழி, அவரே என் ஒளி, அவரே என் வாழ்வு என்று வாழ்கிறார்கள், வாழ்ந்தார்கள், வாழவும் போகிறார்கள். நாம் அறிந்த புனிதர்கள் அனைவரும் இயேசுவுக்காக தம் உடலை வதைப்போருக்கு தம்மை ஒப்பு கொடுத்து வலிகளை பொறுத்து கொண்டதும் இந்த திவ்ய நற்கருணையை உட்கொண்டதின் மகிமையால் தான். கழுமரத்தில் தன் மரண தண்டனையை நிறைவேற்றப்படுவதற்காக செல்லும் முன் திவ்ய நற்கருணையில் ஏசப்பாவை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்ட போது புனித ஜாந்தார்க்கும் இதே மகிழ்ச்சியையும் இடத்தையும் பெற்றுக்கொண்டாள். இயேசு அவளது இருண்ட அறைக்குள் பிரவேசித்த போது இந்த புனிதர் சங்கிலிகள் பூட்டப்பட்ட நிலையிலும் முழங்காலில் இருந்து இயேசுவை உட்கொண்டு ஜெபத்தில் மூழ்கி போனார். மரணத்தை நோக்கி செல்லும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் ஏதோ உல்லாச பயணம் செல்பவளைப் போல உற்சாகத்தோடு எழுந்து ஜெபித்து கொண்டே கழுமரம் நோக்கி நடந்தாள். அங்கே அதில் கட்டுண்டு இயேசுவோடு ஐக்கியமானதில் தீச்சுவாலைகளுக்கு நடுவே தன் மரணத்தை தழுவிக்கொண்டார், புனிதரானார். அன்பானவர்களே, அவருடைய ஆத்துமத்திலும் பலியாக்கப்பட்ட அந்த உடலிலும் இயேசு தங்கியிருந்ததால் அவர் அனைத்து துன்பங்களையும் மன அமைதியுடன் ஏற்றுக்கொண்டார். நாமும் தினமும் தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து தூய உள்ளத்தோடு திவ்ய நற்கருணை பெறும்போது நம் உலக துன்பங்களை மன அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு வாழவும் அதன் பலனாக பெறப்போகும் பரிசான நித்திய வாழ்வையும் உறுதியாக பெறுவோம். வாருங்கள். ஜெபம். அன்பின் நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பின் தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த அருமையான நாளை எங்களுக்கு தந்தவும் இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் தாய் நாட்டிற்கு நேர்மையான தலைவர்களை தாரும் தந்தையே. அவர்கள் தன்னலமற்றவர்களாய் நடுநிலையோடு இருப்பவர்களாய் அமைய தகுதியானவர்களை பதவிக்கு வர செய்யுங்கள் தந்தையே. இன்றைய நாளில் தேர்தல் பணிக்காக சென்று கொண்டிருந்த எங்கள் சகோதர சகோதரிகளை உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் அனைவரும் நல்ல நிலையோடு திரும்பவும் அவர்கள் நல்லபடியாக வீடு வந்து சேரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தந்தையே. நாளைய நாள் அருளின் நாளாக உம் ஆசிரியின் நாளாக அமைய மரம் தாங்கப்பா. ஆமென். என் ஆன்ம உணவேவா, என்றுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவேவா, முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா, உன்னில் நான்
நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம்பா, என் ஆன்ம உணவே வா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென்.